அவர் அரசியலை நேர்மையாக செய்யலாம். புதிய அரசியல் சக்தி என்று தன்னை காட்டிக்கொள்பவர் புதிய அரசியலை செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த மண்ணில் இருந்து துடைத்தெறியப்பட வேண்டிய அரசியலாக நாம் எந்த அரசியலை பார்க்கிறோமோ, அவதூறு அரசியல், வன்ம அரசியல், அதை இவர் ஏன் கையில் எடுக்கிறார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அவர் நாகப்பட்டினம் குறித்து வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் நம்மிடம் பதில் இருக்கிறது. ஏற்கனவே அரசு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் நாகப்பட்டினத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படவில்லை, கடல் அரிப்பு தடுப்புச்சுவர் அமைக்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களில், குறிப்பாக சாமந்தான்பேட்டை என்கிற கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் தூண்டில் விளைவு அமைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. அந்த நீண்டகால கோரிக்கையை இந்த ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றி IIT-யில் இருந்து ஆய்வுக்குழு எல்லாம் வந்து அதை ஆய்வு செய்து பார்த்து இங்கே அமைக்கலாம் என்று அவர்கள் பரிந்துரைத்து அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 32 கோடியில் அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது.